Good morning all. September 3rd current affairs பார்க்கலாங்க. PM's visit to Brunei, Singapore to focus on trade and technology. நம்மளோட நரேந்திர மோடி Brunei and Singapore போகிறாங்க. எதுக்குன்னா ட்ரேட் அண்ட் டெக்னாலஜியில் அவங்களோட நம்மளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதில் வந்து Bruneiல என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அவங்கள வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஹசானல் போல்கியா, அவங்களோட Bruneiயோட கேபிட்டல் வந்து பந்தார் செரி பகவான். சிங்கப்பூரில் வந்து 4 அக்ரிமெண்ட்ஸ் போட போகிறாங்க. பிஎம் அவங்களோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து லாரன்ஸ் வாங். அந்த என்னென்ன அந்த 4 அக்ரிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், டிஜிட்டல் கோஆப்ரேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதே மாதிரி 2018 Brunei அண்ட் இந்தியா கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் போட்டாங்க. இதுலனா சேட்டலைட் ட்ராக்கிங்காக போட்டிருந்தாங்க. திரும்பியும் இன்னொரு அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்காக ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே அஃபிஷியல்ஸ் அங்கே போயிருக்காங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் லைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்க, இந்த மாதிரி சில கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிஎம் போவாங்க. இந்த 2 கண்ட்ரிஸு Brunei அண்ட் சிங்கப்பூர் வந்து ஏசியன் கண்ட்ரிஸுக்குள்ளே வராங்க இவங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து இந்தியாவோட 6th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக இருக்காங்க. 6வது லார்ஜஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய வணிகம் பண்ணக்கூடிய கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியாவும் சிங்கப்பூர் தான். இதில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் இருக்கிறதே அதிகமாக சிங்கப்பூர் தான். எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக ஒரு கண்ட்ரியாக இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து டைரெக்டாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து சிங்கப்பூர். இதே வந்து இந்தியா Brunei பார்த்திங்கன்னா லோவஸ்ட்டாக வந்து Brunei தான் வந்து இந்தியாவோட ட்ரேட் பண்ணுது. அதிகமாக பண்ணலை இந்தியாவும் Bruneiயும். இதில் வந்து 2 கண்ட்ரிஸோட அஃபிஷியல்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க 2009 வந்து அட்டிகா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்பெஷலி அவங்க வந்து டேரிஃப்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது டேக்ஸ் 2 கண்ட்ரிக்குள்ளே போடக்கூடிய டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் ஏன் எஸ்பெஷலாக Brunei எடுத்திருக்காங்கன்னா இது வந்து சென்டர் இண்டோ பசிபிக் சர்க்கிளோட சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இதோட சரௌண்டிங் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா அது ஒரு கண்ட்ரி, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் அண்ட் வியட்நாம் இதெல்லாம் சுற்றி ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரி தான் இருக்குது Brunei. இது வந்து என்னென்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கீழே நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 10 வருஷம் இதில் Bruneiயும் இந்தியா வந்து $500 மில்லியன் ட்ரேட் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் Bruneiயும். ரஷ்யாட்டிருந்தால் நம்ம அதிகமாக ஆயில் சப்ளை பண்ணிக்கிறனால, ஆயில் அதிகமாக நம்ம இம்போர்ட்டிங் இந்தியாவுக்கு பண்ணிக்கிறனால நம்ம Bruneiலேருந்து வரக்கூடிய ஆயிலை நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரஷ்யாவில் டேரிஃப் ரொம்ப கம்மியாக, டேக்ஸ் ரொம்ப கம்மியாக போட்டு நம்மளுக்கு ஆயில் சப்ளை இங்கே பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. அதனால் நம்ம Bruneiயில் இருக்கக்கூடிய ஆயில் நம்ம கம்மி பண்ணிட்டோம். அதனால் இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்என்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸில் வந்து லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் Bruneiயில் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆல்சோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாஸ் ஆப்ரேட்டிங் எ கிரவுண்ட் ஸ்டேஷன். ஏற்கனவே வந்து இந்தியா வந்து Bruneiயில் ஒரு ஸ்டேஷன், கிரவுண்ட் ஸ்டேஷன், அது சேட்டலைட் ரிலேட்டடான ஸ்டேஷன்ஸ் அங்கே ரன் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸோட லான்ச்சஸும் அண்ட் சேட்டலைட் ஆப்ரேஷன்ஸ்லாம் அங்கே பண்ணுறாங்க. Bruneiயில் இந்தியா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன் ரிட்டர்ன் Brunei என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. எதுலனா ஸ்பேஸ் ரிசர்ச்லேயும் இந்தியா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்காகவும் ட்ரைனிங் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்டை ட்ரைனிங் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் வந்து பைலேட்ரல் விசிட் டு Brunei பண்ணுறாங்க. செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா கேபினெட் நாட் ஃபார் 3,300 crore சிப் பிளான்ட் இன் குஜராத். அதாவது கேபினெட் வந்து 3,300 கோடி வந்து சிப் பிளான்ட் வந்து குஜராத்தில் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இது வந்து செமிகண்டக்டர் யூனிட் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா சனந்த் குஜராத் அப்படிங்கிற இடத்துல இது பண்ண போகிறாங்க. இது யார் இந்த லிமிட்டட் எடுத்து பண்ணுறாங்கன்னா கைனிஸ் செமிகான் ப்ரைவேட் லிமிடெட் தான் பண்ணுறாங்க. இந்தியாஸோட செமிகான் மிஷன் வந்து இது டோட்டலாக இந்த செமிகண்டக்டருக்குன்னு ஒரு மிஷன் போட்டிருக்காங்க. அதோட வந்து 76,000 crore.
இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை 3300 crore பண்ணியிருக்காங்க. ஃபெசிலிட்டி வில் ஹேவ் கெப்பாசிட்டி, இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6 million chips வந்து ஒரு நாளைக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா கேபினெட் ஓகேஸ் 7 schemes ஃபார் ஃபார்மர்ஸ் வர்த் ₹14,235 crore. அதாவது கேபினெட் வந்து 7 schemes வந்து அண்டர் ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காக போட்டிருக்காங்க. அதோட வர்த் பார்த்திங்கன்னா 14,235 crore. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டு பூஸ்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அண்ட் லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் ஆல்சோ அப்ரூவ்ட். அது வந்து ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூஸ்க்கு செக்யூரிட்டி க்ராப்ஸோட செக்யூரிட்டிஸ்க்கு லைவ் ஸ்டாக்குன்னு பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் இது எல்லாத்துக்கும் தான் இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு வந்து டோட்டலாக எல்லா அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கும் சேர்த்து 14,235 crore பண்ணியிருக்காங்க. இந்த கேபினெட் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர்னு பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான். இந்த டேம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2.817 crore. இதில் வந்து அக்ரி ஸ்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதுக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ரியோட ரிலேட்டடான விஷயம்லாம் பண்ணுறதுக்கு கிருஷி டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜியோஸ்பேஷியல் செட்டப்காக க்ராப்ஸ் எந்த மாதிரி இடத்துல நம்ம எந்த க்ராப்ஸ் போடணும், எவ்வளோ பரப்பளவு எவ்வளோ 1:10,000 ரேஷியோவில் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த கிருஷி டிசிஷன் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா க்ராப் சயின்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து 3,979 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா ஃபார்மர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிளைமேட் ரெசிலியன்ஸ், எந்த கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி நம்ம க்ராப்ஸ் போட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொவைட் ஃபுட் செக்யூரிட்டி 2047 வரைக்கும் நம்மளுக்கு ஃபுட்டு எந்த பற்றாக்குறையும் இல்லாமல், சாப்பாடு எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் கிடைக்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. அதோட வர்த் பார்த்திங்கன்னா 3,979 crore. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரை எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோஷியல் சயின்ஸை ஸ்கீம். அது கீழே எவ்வளோ க்ரோர்னா 2,291 crore. இது எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரிசர்ச்சுக்காகவும், அதாவது வேளாண்மை மாணவர்களை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் அவங்க என்னென்ன ஃபார் கரண்ட் சேலஞ்சஸ், என்னென்ன கரண்ட்டாக நம்ம என்னென்னலாம் பார்க்கக்கூடிய சேலஞ்சஸோ அதோட ரிசர்ச் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் மேனேஜ்மெண்ட்டை. அடுத்தது சஸ்டைனபிள் லைவ் ஸ்டாக் ஹெல்த் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து 1,702 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சஸ்டைனபிள் லைவ் ஸ்டாக்னால் நம்மளுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் லைவ் ஸ்டாக் தான் வந்து ஆடு மாடு அதுங்களோட ப்ரொடக்ஷனும் ப்ளஸ் அதோட ஹெல்த்துக்கும் நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 1,702 crore. ஸ்கீம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர்னால் அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் 1,129.30 crore. அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்க கிருஷி விஜயான் கேந்தர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து 1,202 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 1,115 crore வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்காகவும் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா பேரா ஒலிம்பிக்ஸ் பற்றி இந்தியா என்னென்னலாம் வின் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நிதிஷ் குமார் அப்படிங்கிறது வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு. இதுனா மென்ஸ் சிங்கிள் ஷட்லர். நிதிஷ் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு. ஷட்லர் அவர் வந்து ஹீஸ் அ ஷட்லர். யோகேஷ் கத்துனியா அப்படிங்கிறது வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டிஸ்க் த்ரோக்காக. நெக்ஸ்ட்டு வந்து துளசிமதி முருகேசன் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஷட்லர். SU5 விமென்ஸ் சிங்கிள் அதுக்கு கீழே அவங்க வராங்க. சுகாஸ் யாத்திராஜ் அப்படிங்கிறது விமன் தான். அவங்க SL4 அவங்க வந்து மென். SL4 மென் சிங்கிள்ஸ் பேட்மிண்டனில் சில்வர் வாங்கியிருக்காங்க. அடுத்தது மனிஷா ராமதாஸ் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து விமென்ஸ் சிங்கிள் SU5 அவங்க வந்து ஷீஸ் ஷட்லர். அடுத்து வந்து ப்ரீத்தி பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன். அவங்க தான் வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டு அவங்க வந்து ஒரு அத்லெட்டு
ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ரெண்டுலேயுமே சேர்ந்து வின் பண்ணது 2 மெடல் வாங்கியிருக்காங்க பேரா ஒலிம்பிக்ஸில். தேங்க்யூ. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்தராக எந்த கரண்ட் அஃபேர்ஸ்னால் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. ரொம்ப நன்றி.